ஹலோ ஆல். எல்லாருக்குமே கேக் பிடிக்கும். கேக் பிடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் சாக்லேட்டும் பிடிக்கும். இப்போது நம்ம கேக்கும் சாக்லேட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் ப்ரௌனி சாப்பிட போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் தான். இப்போ ஃபஸ்ட்டு நான் தேவையான சாக்லேட்டு பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன், 2 முட்டை அண்ட் தென் மில்க் நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடில் இருக்கும்பொழுது கொஞ்சோண்டு லெமன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா லைட்டாக அந்த மாதிரி கர்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம டபுள் பாயிலிங்கில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது அந்த 2 முட்டையை நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃபோமிங் கன்சிஸ்டன்சிலாம் வரக்கூடாது, கேக் மாதிரி வந்துடக்கூடாது, ஜஸ்ட் அது மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் பீட்டர் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளோயியாக இருக்கணும். அந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் பாயில் பண்ண சாக்லேட்டும் பட்டரையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நான் வீடியோக்காக ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் திக்காகும், அந்த பேட்டர் கொஞ்சம் திக்காகும். இந்த மாதிரி ஆனதும் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த பால் கூட நம்ம இப்போ தான் நம்ம முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான ரெட் வெல்வெட் எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம். இப்போ அது சேர்த்ததும் நமக்கு ஒரு மைல்டான ரெட்டிஷ் கலர் வந்துடும். பிகாஸ் நம்ம சாக்லேட் போட்டதுனால இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலர் வரும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவையும் கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் உங்களோட பேட்டர் ரெடி. இப்போ நீங்கள் இதை நம்ம நல்ல ஒரு பட்டர் பேப்பர் போட்ட ஒரு 10ல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு டாப்பிங்ஸ் ஒன்றும் பெருசாக நமக்கு தேவைப்படாது, பிகாஸ் இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட்டு ஒயிட் சாக்லேட் மட்டும் மேலே டாப்பிங்கை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கூட ஒயிட் சாக்லேட் டாப்பிங் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனியை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம், அதில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரீசனபிள் ரேட்டில் நம்ம ப்ரௌனிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் நம்மக்கிட்ட லாட்ஸ் ஆஃப் வெரைட்டியில் ப்ரௌனிஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.